வேளாண் பொறியாளர் முத்துக்குமார சுவாமி தற்கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை மேல் விசாரணைக்காக சிபிசிஐடி போலீசார் நெல்லைக்கு அழைத்துச் செல்கின்றனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அத்துறையைச் சேர்ந்த மேலும் ஒரு பொறியாளரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் கோகுல் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். வேளாண்மை துறையில் செயற்பொறியாளராக பணியாற்றிய அதிகாரி முத்துக்குமாரசாமி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். முத்துக்குமாரசாமி வேளாண்மை துறையில் ஓட்டுநர் பணியிடங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த பணியை வழங்க வேண்டும் என்று முத்துக்குமாரசாமியை ஒரு சில நபர்கள் நிர்பந்தப்படுத்தியதாகவும் அதனால் மன உளைச்சல் அடைந்து முத்துக்குமாரசாமி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு பின்னர் சிபிசிஐடிக்கு விசாரணைக்காக மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. குறிப்பாக முத்துக்குமாரசாமியை யாரெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்களோ அந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நபருடைய பட்டியலை எடுத்து அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டது. முத்துக்குமாரசுடைய குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் என அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அதே போல வேளாண்மை துறை அதிகாரிகளிடமும் இது யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அந்த அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில் முன்னாள் வேளாண்மை துறையில் அப்போது அமைச்சராக இருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கும் அவருடைய உதவியாளருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து உதவியாளரை சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே விசாரணை நடத்தினர். அதே போல் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு விசாரணைக்காக சம்மன் அனுப்பினர். அந்த சம்மனை எடுத்து நேற்றைய தினம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எழும்பூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி தலைமை அலுவலகத்திற்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டார். நேற்று இரவு முழுவதுமே விடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தியிடம் தீவிரமாக சிபிசிஐடி உயர் அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணைக்கு பிறகு இன்று காலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்று திருநெல்வேலிக்கு அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். அதன் பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை சிபிசிஐடி போலீசார் சிறையில் அடக்கியிருக்காங்க. அதே போல் இந்த வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சிபிசிஐடி போலீசார் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. குறிப்பாக வேளாண்மை துறையில் தலைமை பொறியாளராக இருக்கக்கூடிய செந்தில் என்பவரை சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது விசாரித்து வருவதாகவும் அவரும் விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. மேலும் அமைச்சருடைய உதவியாளர்கள் மற்றும் யாரெல்லாம் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கிறார்களோ அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சிபிசிஐடி போலீசார் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவும் சிபிசிஐடி போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் கோகுலரமணன்.